அவரே எல்லாத்தையும் ஷெட்யூல் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி டைப் பண்ணிட்டு வராரு. நீ ஓவரம் வரமாட்டீங்கன்னா கோவம் வராதா? வரல நானு. போங்க, நீங்களே போங்க, நான் வரல. வரலையா? நீ என்ன வரலன்னு சொல்ற? நான் வரல என்ன சொல்றேன்? ஆமா, காலையில காலேஜ் டைம்ல தானே வந்தீங்க. காலையில ஓடினாங்களா அக்கா? ஆமா, நேற்று ஓடினாங்கல்ல. ப்ரோ என்ன யார் இந்த கிளியா பற்றான்னு கேக்குறீங்களா ராஜாரா? பிரவீன் பையன் தான். பிரியா, இது நித்யா, சாரி உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வர முடியல, இன்னொரு நாள் வர்றேன். பாய். நார்கள் வரப்போ வர்றேன். நீ ஏன் முழிக்கிற? நீ விசாரிச்சுக்கிற, நீ காட்சி கொடுத்துருவ போல. வரும்போது பிரியா, அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா பாத்துங்க, அப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிரும். வாங்க வாங்க, எங்க ஓனர் வந்து போலீஸ் தான் தெரியும், பக்கம்லாம் போலீஸ் ஸ்டேஷன், பிடிச்சு உள்ள வச்சிருவாங்க, எல்லாத்தையும் பாத்துங்க. ஆமா, என்ன பரவாயில்ல பிரியா, அதான் பாருங்க, அது முன்னாடியிலே இருந்துச்சுல, தெரியும் அதுக்கு. ஓ, அங்கதானே வேலை பாக்குறேன், அவர் எனக்காக உதவுவார்ல, அப்ப எனக்கும் போலீஸ் தெரியும்ல. ஆமா பிரியா, வரல பிரியா, லீவ் கிடைக்கல. ராஜேஷ் வருவான், இல்லைன்னா நான் தூக்கிட்டு வரேன். ஆமா, ஐயோ என்னன்னு பேசுற? அந்த ஆள் மீட்டிங் போட்டு 4 மணி நேரம் அடைச்சாரு, லீவே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இதுல நீ எப்படி பேசுற நித்யா? இல்ல நித்யா, உங்க ஓனர் கிட்ட பேசுறேன்னு சொல்லுது. அந்த நாள் 4 மணி நேரம் மீட்டிங்க போட்டு அறுத்தாரு, அப்படியே லீவு தரல, நீங்க பேசியா தர போறாரு? அக்கா, அந்த குட்டி குட்டி சவுண்டா இருக்க டிசைன் நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, நல்லா சீரியஸா நல்லா இருக்கு. பட் நேத்து நீ வந்து ஒரு டேஷ் மாதிரி போட்டிருந்தேன்னா அது எனக்கு பிடிக்கல. வரல பிரியா, வரல நித்யா, லீவ் கிடைக்கல. நாகூர் வரேன், அப்ப என்ன வீட்டுக்கு வரேன். அது திண்டுக்கல், நீங்க தூக்கு வர்றது மதுரை, மதுரையில தெரியணும், நீ இருக்கிற திண்டுக்கல். தம்பி, மதுரையில எனக்கு எம்எல்ஏ தெரியுமையா, டிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நண்பராயா? நானும் சொல்றேன், எனக்கு நண்பர் தான், நானும் சொல்லுவேன்ல. எக்ஸ் மினிஸ்டர் now minister level கான்ட்ராக்டருக்கு ஓனர் ஆளே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு ராஜேஷ். நீ உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்ல, நீங்க உட்கார வச்சிருங்க, நான் வந்துடுறேன். அப்படியா மேடம், அப்படியா? ஓகே நித்யா, பாப்போம்.